ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி வந்து தை கிருத்திகை ஸ்பெஷல் ஆகிட்டு தான் ஒரு சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் டெய்லி ஒரு பச்சடி பார்க்குறதுல அதில் இன்றைக்கி என்னோடய குக்கிங்கில் இன்றைக்கி சமையலோட கூட அதில் இன்றைக்கி ஒரு மாங்காய் பச்சடியும் தான் வந்து பண்ண போகிறேன். டெய்லி பச்சடி பார்க்குறதுல இன்றைக்கி சமையலில் ஒரு மாங்காய் பச்சடி. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாங்காய் தான் வந்து சோல் சிவின்னு இருக்குது. இப்போ மாங்காய் சீசன் வந்து அதாவது மாங்காய் சீசன் இல்லை, ஆனால் இப்போ வந்து மாங்காய் வந்து கிடைக்கிறது எல்லா இடமே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம வீட்டு மரத்துலேருந்து வந்து எடுத்து, நம்மளோட மரத்தில் இருக்குது மாங்காய், அதுலேருந்து வந்து எடுத்து ஒரு 2 மாங்காய் வந்து எடுத்து அதெல்லாம் வந்து இப்போ நெருக்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு அந்த மாதிரி செத்தினாப்பில் வந்து நெருக்கணும். இப்போ நான் வந்து நெருக்கிட்டு காப்பிட்டுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் செத்தின மாதிரி நெருக்கணும் மாங்காய். இந்த மாதிரி நெருக்கிட்டு இப்போ அடுத்த மாங்காவும் வந்து நான் அது மாதிரி நெருக்கி வைக்கிறேன். நெருக்கினதுக்கப்புறமா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலம்பிட்டு இதை வந்து ஒரு வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மாங்காய் வந்து இது மாதிரி செத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் தயிர் விடணும், விடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக வெல்லம் வந்து வேணும். அதுக்கு வெல்லம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் மாங்காய் பச்சடிக்கு. இது கேரளா ஸ்டைல் மாங்காய் பச்சடி. இது வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அரைச்சி பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ரசம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ரசம் இப்போ வந்து தை கிருத்திகை ஸ்பெஷல் ஆகிட்டு பால் பாயசம் தான் வைக்கலான்னு பாலை வந்து இதில் விட்டு வச்சுக்க. இதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி வந்து போட்டிருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம வந்து வச்சுட்டு பாயசம் வைக்க போகிறோம். இந்த பக்கம் சாதம் பருப்புமாக வந்து வச்சுருக்கேன். பாயசம் வந்து இதிலே அப்படியே நம்ம குக்கர்லேயே அப்படியே டேரெக்டாக வந்து போட்டு வைக்க போகிறோம். கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ரசத்துக்கு. இன்றைக்கி இதுதான் வந்து இன்றைக்கி சமையல். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து காரக்கறி வந்து 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வந்து காரக்கறி பண்ணலான்ட்டு அதை கடைசியில் தான் வந்து அதை நான் வந்து வீடியோ வந்து போட போகிறதில்ல. ஏன்னா எப்பயுமே அதெல்லாம் வந்து பார்க்குறதா அப்படின்னா இதை மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் வந்து வேக வச்சுக்க போகிறோம். நான் வந்து இந்த கல்ச்சட்டில் தான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து மாங்காய் சுற்றி எடுத்து வச்சுருக்கீங்களே அதை அந்த மாங்காவை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறமா இந்த வெல்லம் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ அரைச்சிக்கிறதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தயிரை விட்டு அடிச்சிடணும். தயிர் வந்து அப்புறமா வந்து விட வேணாம். அந்த பச்சடிக்கு வந்து இதில் அரைக்கிறதே தயிரை விட்டு அடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே வந்து இருக்கும். நல்லா புளிக்காமல் தயிராக வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 கரண்டிக்கு தயிரை வந்து விட்டுட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி மாங்காய் சீசனில் மாங்காய் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக்காதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயசம் வந்து குக்கர் வந்து வச்சுருக்கேன் பாயசம் வைக்கிறதுக்காக. இந்த பக்கம் சாதம் பருப்பு வந்து இறக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வெந்துட்டுருக்க மாங்காய் இதுமா. இந்த பக்கம் ரசம் வந்து கொதிச்சுட்டுருக்கு. எப்பயும் போல் ஒரு ரசம் வந்து வைக்கிறேன். அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால டெய்லி ரசம் வந்து வேண்டியிருக்கு அப்பாவுக்கு எப்பயுமே. என்ன நான் பண்ணுறேனோ அது எல்லாமே போட்டு அடித்து நல்லா ரசம் எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அடித்து டம்ளரில் வந்து இது மாதிரி கொடுத்துருவேன். கொஞ்சம் லிக்விடாக தான் எல்லாமே வந்து அப்பா வந்து இப்போ குடிச்சுட்டுருக்கனால இப்போ டெய்லியுமே ரசம் வந்து வச்சுருவேன். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு நான் அரைச்சாச்சு இல்லையா, அந்த அரைச்ச விழுதி இதில் கொட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் தயிரையும் விட்டு அடிச்சதுனால நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தயிர் வந்து விட வேணாம். அரைக்கிறதே அந்த தயிர் வந்து விட்டுடணும். இப்போ அதையும் கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதையும் வந்து நல்லா விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சப்பொடியும் வந்து போட்டுட்டு கொதிக்க வச்சுருந்தேன். காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா தான் வந்து போட்டிருக்கோம். வெல்லமெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தாளிக்கணும், அவ்வளோதான். நல்லா ஒரே ஒரு நுரை அப்படி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம தேங்காய்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போது தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து மிளகா வந்து கருவேப்பிலை வந்து போட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக அது கெட்டியாக ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் சாத்தோட கூட பசஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சூப்பராக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து தாளிச்சிக்க போகிறேன் நான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பச்சடிக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். பச்சடிக்கு வந்து கடுகு வந்து போட்டிருக்கேன். இதுக்கு ரசத்துக்கு வந்து நெய் வேணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் வந்து விடுறேன். அதனால் வந்து தனித்தனியாகவே வந்து தாளிச்சிக்கலான்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பச்சடிக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். நெய், அதாவது எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகையும் போட்டு தாளிச்சில் வந்து விட்டாச்சு. அடுத்து ரசத்துக்கு நெய் விட்டு தாளிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் ரெண்டுமே வந்து அடுத்து இப்போ வந்து பாயசம் தான் வந்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா தை கிருத்திகை ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி, ரசம், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு 2-3 நறுக்கி ஃப்ரை பண்ணேன் காரக்கறிக்கு, பொடியாக நறுக்கிட்டு பாயசம், இந்த பக்கம் தயிர், சாதம். இதுதான் இன்றைக்கி நம்மளோட சமையல். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடி மாங்காய் சீசன் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.